அப்படிங்கிறது கொஞ்சம் குத்தலான ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு தான் இருக்கு நமக்கு இல்லையா? பட் இருந்தாலும் அக்செப்டன்ஸா இருக்கு பாருங்க, ஒத்துக்கிற மாதிரி இருக்கு, ஓகேன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த தாட் ஆஃப் திங்க தான் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி. அப்ப 2005 கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டுக்குள்ள வரப்ப உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லும் போதும் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. பட் ஒத்துக்கல. என்ன ரீசன் காரணம்னா என் டேட்டா என்கிட்ட இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு இப்ப இந்த பேங்க் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், லோனு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதிகரிக்கும் போது நம்ம இப்ப எப்படி காம்ப்ரமைஸ் ஆகி காசை பேங்க்ல போட ஆரம்பிச்சிட்டோமோ அந்த மாதிரி டேட்டாஸை கொண்டு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வர்ஸ்ல எப்பவோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 2005 இருந்து 2015 வரைக்கும் நிறைய பேர் கிளவுட் கம்ப்யூட்டிங் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு கொஞ்சம் டார்மண்டான ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்லோவரா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பீக் ஆகி எல்லா மக்களுமே கிளவுட் கம்ப்யூட்டிங்கை ஏத்துக்கிற மாதிரியும் எடுத்துக்கிற மாதிரியும் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபீச்சர்ஸ் அதிகரிக்கும் போது கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பப்ளிக் கிளவுடிங், பிரைவேட் கிளவுடிங்னு சொல்லி டீப் டைவ் பண்ணி போகிறப்ப எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா கிளவுட் கம்ப்யூட்டிங் மாறிடுச்சு. அதனால 2016 இருந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பூம் ஆகி இன்னைக்கு 5 வருஷமா அதிகமான ஒரு growth கிளவுட் கம்ப்யூட்டிங் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நான் 2016 தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள வந்தேன். ஓகே, நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வரும்போது கிளவுட் கம்ப்யூட்டிங் ரெலவென்ட்டான பிசினஸ் எவ்வளவு ரன் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்குன்னு ஒரு சின்ன சர்வே எடுத்து பாக்குறப்ப அந்த சர்வேயோட அவுட்புட் கிட்டத்தட்ட 4% ஆஃப் அப்ளிகேஷன் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா 100 அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல 4%னா 4 அப்ளிகேஷன். அப்ப 100க்கு 4 அப்ளிகேஷன், அவ்வளவுதான். அப்ப 96 அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் கிளவுட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட கிளவுடுக்கு என்னடா ஸ்கோப்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் வேணாம்னு சொல்லி வெளியில போறப்ப நான் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்பதான் 4% ரீச் ஆயிருக்கு, அது இன்னும் ரீச் பண்ண வேண்டியது 96% மிச்சம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அது இன்னும் குரோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தேன். which made a gloriful life for me. ஏன் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே கனவு வேலையா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஐடி கம்பெனியோட வேலை நான் குவிட் பண்ணிட்டு வெளியில வந்து என்னால கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லி கொடுத்தா மட்டுமே போதும் என் பொழப்ப ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டேன். I never ever came out of an IT company due to a recession. இல்லைன்னா வந்து என் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எனக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க முடியல, காஸ்ட் கட்டிங்காக என்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் ஒரு பேங்கிங் டொமைன். அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு அப்பவே 5 வருஷத்துக்கு சைன் அப் ஆயிடுச்சு. நான் 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை செட்டில் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோட ஆம்பிஷனுக்காக வெளியில வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட நான் பிசினஸ் பண்ணணுன்ற எய்முக்காக இதுக்குள்ள வந்தது. ஓகே, ஸோ அப்போ நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை ரொம்பவே பிலீவ் பண்ணேன். ஸோ 2016 இருந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் 4% 2019 அப்படிங்கிறப்ப நான் ஐடியை விட்டு வெளில வந்த அந்த டூரேஷன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17% க்ரோ ஆயிருந்துச்சு. அப்ப நான் 2016 போட்ட கணக்கு தப்பா போல 2019 17% இருந்துச்சு. 17% இருக்கக்கூடியது 2025 போல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40% வந்துடும். அப்படின்னா அந்த 30-40% வரத்துக்கு என்னோட பங்களிப்பு அதிகமா இருக்கணும். அப்ப நான் நிறைய பேரை கிளவுடுக்குள்ள கொண்டு வரணும், அண்ட் தென் டெவாப்ஸ்குள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற ரீசனுக்காக தான் 2019 I quit my job and I become a full-time freelance trainer. அதுக்கு முன்னாடி நான் கிரீன்ஸ் டெக்னாலஜில ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். மை ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2011. 2011 இருந்து நான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வெவ்வேறு டெக்னாலஜிஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். 2016 இருந்து தான் கிரீன்ஸ் டெக்னாலஜில கிளவுட் ரிலவெண்டான ட்ரைனிங்கும் 2017 இருந்து டெவாப்ஸ் ரிலவெண்டான ட்ரைனிங்கும் நான் ஆரம்பிச்சேன். ஸோ அப்பவே நான் எய்ம் பண்ணியிருந்தேன், இது டெக்னாலஜி சாதாரணமான ஒரு டெக்னாலஜி இல்லை, இதுக்கு பின்னால ஒரு பெரிய பூம் இருக்க போது, அது நிறைய பேர் படிக்க வர போறாங்க. அப்ப அதிகமான பேர் படிக்க வருவாங்க அப்படின்னா அப்ப அந்த டெக்னாலஜி நம்ம சொல்லிக் கொடுக்க போற ஆளா இருப்போமே. ஆனால் அப்ப மார்க்கெட்ல நம்ம ஈஸியா சஸ்டெயின் பண்ணிக்கலாம் ஐடி நம்பி இல்லாம. அப்படிங்கிறதுனாலதான் 2019 பிக் டிசிஷன் ஆயிட்டு. ஓகே, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் நாட் கோயிங் டு கெட் ஃபெயில். ஏன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட் சேஞ்ச் ஓவர். அதாவது ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் ப்ரெம் பண்ணுவாங்க, ஓன் டேட்டா சென்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்றது. இந்த ஓன் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்றவன் ஒரு நாள் ஓன் டேட்டா சென்டரை விட்டு கிளவுட் டேட்டா சென்டருக்கு போலான்ட்டு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கிளவுட் டேட்டா சென்டருக்குள்ள வந்ததும் கிளவுட் டேட்டா சென்டரை விட்டு இன்னொன்னுக்கு போவான் அப்படின்னு அவன் எப்ப முடிவு எடுப்பானோ அப்பதான் அந்த டெக்னாலஜி டம்மியா போகும் இல்லையா. ஸோ அப்ப இந்த டெக்னாலஜியோட ஃபெயிலியர் எப்ப இருக்குன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று வரும்போது இல்லையா. இப்போ இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இப்பதான் இது வந்திருக்குன்றதுனால இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப நாள் எடுக்கும் கண்டிப்பா.
அதோட இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது நம்ம வீடு மாத்துற மாதிரி, அப்ளிகேஷன் ரிலவெண்ட் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது நம்ம ட்ரெஸ் மாத்துற மாதிரி. நம்ம தினம் குளிச்சு முடிச்சோன்னா ட்ரெஸ் மாத்திருவோம், அது வேற விஷயம். பட் நம்ம உட்காந்து தினமும் வீடெல்லாம் மாத்திட்டு இருக்க மாட்டோம், வாரம் வீடு மாத்திட்டு இருக்க மாட்டோம், மாசம் வீடு மாத்திட்டு இருக்க மாட்டோம், வருஷத்துக்கு வீடு மாத்தினாலே அரிது இல்லையா? சோ அதனால இதோட பிசினஸ் டீப்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம், ஒரு வேர் மாதிரி ஆழமாக இது இருக்கு. அப்படிங்கறதுனால இதுக்குள்ள நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகி வந்தோம்னா சீக்கிரத்துல இதை விட்டு நம்ம வெளியில போக வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஏன்னா எந்த டெக்னாலஜி இருந்தாலும் there will be a growth phase, steady phase and decline phase. இதோட ஸ்பேன் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நீங்க நம்பி வரலாம் அப்படிங்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் த டெக்னாலஜின்னு சொல்றேன். அப்ப எந்த ஒரு டெக்னாலஜி நீங்க புதுசா உள்ள போறீங்க அப்படின்னாலும் அதோட ஸ்கோப் என்னன்னு தெரியாம அதை நீங்க உள்ள போறது நல்லது இல்லை. அந்த அடிப்படையில் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கோப் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம முதல்ல டெக்னாலஜி பத்தி பேசணும், அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பத்தி பேசணும், அதுல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை பத்தி பேசணும், அதுல AWS அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து வந்தது மார்க்கெட்டுக்குள்ளன்றதை பத்தி பேசணும், அப்புறம் இந்த ஸ்கோப் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசணும். ஓவரால் இப்போ வரைக்கும் நம்ம கிளவுட் ரெலவெண்ட் திங்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சும்மா ஒரு பைட் தான், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். பட் சில பேருக்கு தெரியாது. அப்படின்னா பேசிக்கா நம்ம ஒரு விஷயத்த தொடர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அதை பத்தின ஹிஸ்டரியும் அதை பத்தின பேஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றது நல்லதுன்றதுனால ஹேவ் டு டே. Okay, same like I'm going to explain the things relevant with the DevOps also. And now I'm going to move on from cloud to DevOps, but let me open a question session. ஏன்னா ரொம்ப நேரமா நான் தான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? If you guys have any question to ask with me within the box of what I have explained for you, yes, you can ask with me. Okay. கார்த்திக் செந்தில். Yeah. இப்போ நம்ம இந்த செஷன் பத்தி பேசுனீங்க இல்லையா? இப்போ மேபி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா மேபி சம் ஃப்ரெஷர்ஸ், மேபி சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ஆல்சோ இருப்பாங்க இந்த இதில். பட் அதை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஆல்ரெடி எல்லாருமே ஃப்ரம் த ஸ்கிராச் லெவல்ல தான் போகுமா? ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது இப்போ இங்க ஒரு 8 பேர் இருக்கீங்க என்ன தவிர இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு டீப் ஆஃப் திங் தெரியும். அப்ப நான் ஒருத்தருக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அங்க இருந்து ஆரம்பிக்கவே முடியாது. பட் எல்லாம் தெரிஞ்சவர் ஒரு தடவை ஸ்கிராச்ல இருந்து பாத்துக்கிறது தப்பா இருக்காது. அப்ப எது சஜஸ்டபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால டெக்னாலஜி வைஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமே தவிர ஆடியன்ஸோட நாலேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. So everything will be going from the scratch. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்குறேன். நான் ஆல்ரெடி ஹேவிங் சம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கரண்ட்லி ஒர்க்கிங் வித் AWS RDS. எனக்கு என்ன அப்படின்னா மற்ற காம்பனன்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டாபேஸ் சைடு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மச் கம்ஃபர்டபுள் இன் த கோடிங் சைடு. இப்போ DevOps அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் சைடு, அந்த டூல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அப்படிங்கிறதுனால என்னால் அதில் உள்ள வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சப்போர்ட் சைடில் இருந்துட்டு இப்போ டெவலப்மெண்ட் சைடில் போயிட்டு கோடிங் எழுதிட்டு டெராஃபார்மோ ஜென்கின்ஸோ அந்த மாதிரி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஸோ இது நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு இருக்கேன் அப்படிங்கிறனால AWS மட்டும் போதுமா, இல்லை DevOps படிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் அந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா மேபி ஒரு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் போய் இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம வரல இல்லையா? அது முடிக்கும் போது மேக்ஸிமம் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிடும். சரி, ஓகே. Any other question? Clear அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? So that it will be good for me and gain confidence for me to move on. Clear sir. Okay, good. Thank you. ஸோ இப்போ DevOps பத்தி பார்ப்போம். இவ்வளோ நாள் நம்ம கிளவுடை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய பேருக்கு இப்போ செந்தில் ஓப்பனா கேட்டுட்டார். அவருக்கு இதான் பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நான் போறேன், எனக்கு இது சரிப்பட்டு வருமானு தெரியல, ஏன்னா பேர்லயே டெவ்னு ஒன்று இருக்கு, எனக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அவ்வளோ கோடிங்ல ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, இப்படிங்கிறதுலாம் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். உங்களோட மவுத் பீஸ் தான் செந்தில்னு நான் சொல்லலாம். அவர் சொல்லிட்டாரு, நீங்களாம் சொல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? சோ அப்போ செந்தில் மாதிரி தான் நிறைய பேர் DevOps நினைச்சிருக்காங்க இல்லையா? சோ அதை பத்தி நான் கிளாரிட்டி தான் இப்ப நான் கொடுக்க போறேன். முதல்ல DevOps அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அப்படி பிரிச்சுப்போம். இதுல ஆப்ரேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. இது ரெகுலரைஸ்டா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நம்ம எல்லாருமே ஆப்ரேஷனல் எண்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம்.
ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அது கம்ப்ளீட் டெலிவரி எண்டு தான் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அந்த டெவ் ஆப்ஸை டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று பிரிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ்ன்றது டெலிவரி எண்டில் இருக்கும், டெவ் அப்படிங்கிற அந்த டெவ்ன்றதுக்கு டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டை நீங்க எதுவும் பண்ண தேவையே கிடையாது, அதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்னன்னா டெவலப்பர். அப்ப நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு டெவாப்ஸ்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேஜரா டெவாப்ஸ்குள்ள பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், டெவலப்பருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு பி a சப்போர்ட் இன்ஜினியர் ஃபார் த டெவலப்பர். அப்ப நான் சப்போர்ட் இன்ஜினியரா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இதுவுமே ஒரு சப்போர்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் தான். பட் என்ன, சில டூல்ஸோட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இந்த சப்போர்ட்டை நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அது என்னென்ன டூல்ஸ், என்ன லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் நம்ம பின்னால பார்ப்போம். பட் இப்போதைக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு டெவலப்பர் டேக் கேர் பண்ணிப்பான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த டெவலப்பருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்களை என்ன சொல்லலாம், டெவலப்பர் சப்போர்ட்டர்னு சொல்லலாம். இவ்வளவுதான் டெவலப் இன்ஜினியரோட ரோல். நீங்க எந்த இடத்துல உட்காந்து கோடு எழுதுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா எனக்கு ஒரு லைன் கோடு கூட எழுத தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஜாவாவும் தெரியாது, எனக்கு சியும் தெரியாது, எனக்கு பிஹெச்பியும் தெரியாது, எனக்கு பேர்லும் தெரியாது, எனக்கு பைத்தானும் தெரியாது. நான் டெவாப் இன்ஜினியரா எப்படி இருந்தேன் இல்ல எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் டெவாப் இன்ஜினியர்னு கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சவன் கூட ஒர்க் பண்ண தெரிஞ்சவன் தான் டெவாப் இன்ஜினியர். அப்ப டெவ் ஆப்ஸ் அப்படிங்கிறதுல டெவலப்பர் சப்போர்ட் ஃப்ரம் த டெலிவரி பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் டெவாப்ஸ் இன்ஜினியரிங். இது ஏன் இப்படி ஒரு டேர்மா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் டெவலப்பர்னு ஒருத்தர் இருந்தான், ஒன்றும் தப்பே இல்லை இல்லையா? அதே மாதிரி ஆப்ரேஷன் இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தர் இருந்தான், ஆப்ரேஷன் இன்ஜினியர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க எண்டு மட்டும் தான் தெரியும்ன்றதுனால எது ஒண்ணு தப்பா நடந்தாலும் இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இவனாலதான் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எது நடந்தாலும் இவனாலதான் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் இவன் என்விரான்மெண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறான், ஒரு என்விரான்மெண்ட் ஆஃப் த ஒரு பிசினஸ் டேக் கேர் பண்ணிக்கிறான், இவன் கோட் ஆஃப் த பிசினஸ் டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்போ எந்த ஒரு தப்பு ஏற்பட்டாலும் ஆப்ரேஷன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் கோடுல தான் தப்பு, டெவலப்பர் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ஆப்ரேஷன் இன்ஜினியர் தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி டெவலப்பர் சொல்லுவாங்க. ஏன்னா என் கோடு என் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுது, அவன் என்விரான்மெண்ட் தான் ஒர்க் ஆக மாட்டேது, அப்ப அவன் என்விரான்மெண்ட்ல தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முரணாதான் பேசிட்டு இருக்கிறதுல முற்பட்டாங்களே தவிர யார் ஒருத்தரும் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுல முற்படவே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ஃபெயிலியரா இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை மேல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிளைண்ட் இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சோம். எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் இருப்பான், ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ் இருப்பான். அப்படி இருந்துட்டு இருந்த வரைக்கும் கிரிக்கெட் டீம் வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் வராது. பட் கிரிக்கெட்டுக்குள்ள ஒரு புரட்சி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர்னு சில பேர் வர ஆரம்பிச்சாங்க, who are good in bowling and also with batting. அப்படின்னா என்னன்னா ரொம்ப எக்ஸ்போர்ட் பவுலிங்கும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்போர்ட் பேட்டிங்கும் கிடையாது, பட் தே ஆர் த பிரிட்ஜ் who is going to bridge between these two அப்படின்னு இருந்துச்சு. அதாவது அவசியம் தேவைப்பட்டால் அவங்களால ஒரு 5ல இருந்து 10 ஓவர் போல் பண்ண முடியும், அவசியம் தேவைப்பட்டால் அதிகமான விக்கெட் போனதுக்கு அப்புறமேட்டு கடைசியா டெய்லர்ல சேர்ந்து கொஞ்சம் ஸ்கோரை சேர்த்து கொடுக்கவும் முடியும். அப்படிங்கிறது அந்த ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர். அந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ அப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க டெவலப்மெண்டல் நாலேஜ் கிடையாது, பட் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி நாலேஜ் வச்சிருப்பாங்க, அதே சமயம் டெலிவரி நாலேஜும் வச்சிருப்பாங்க. அப்ப டெவலப்மெண்ட் கோர்னு நான் சொல்ல வரல, கோர் டெவலப்மெண்ட் பத்தி நாங்க பேசவே இல்லை. இங்க நான் பேசுறது டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த அப்ளிகேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு வெப்சைட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட்குள்ள போனோம்னா அந்த வெப்சைட்ல நிறைய பட்டன்ஸ் இருக்கும், இந்த பட்டன் அந்த பட்டனு நம்ம நிறைய பட்டனை கிளிக் பண்ணுவோம். இந்த ஒரு பட்டனையும் கிளிக் பண்றப்ப அந்த ஒரு பட்டனுக்கும் ஒரு லுக் அண்ட் ஃபீலை கொடுத்து அந்த ஒரு பட்டனுக்கும் பின்னால் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சிருக்கக்கூடியது டெவலப்மெண்ட். ஆனா அந்த பட்டனை கிளிக் பண்ணி என்ன வருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பட்டனை கிளிக் பண்ணா இதான் வரும்னு சொல்றதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இங்க நம்ம எங்கேயும் கோடுல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எதுல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண போறோம்னா அப்ளிகேஷன் கூட இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண போறோம். நம்ம கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் கூட டிராவல் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி சில டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் டீம்னு ஒரு டீம் இருக்கும், அப்ளிகேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவாப் இன்ஜினியரிங் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இவங்க எல்லாம் காணாம போய் அந்த இடத்துல டெவாப் இன்ஜினியர் வந்துட்டான். ஏன்னா we are all going to become a application owners. ஒரு அப்ளிகேஷனை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணதான் பார்ப்போமே தவிர இந்த தப்பு நம்மளால ஆகல அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம ஊர்ஜிதம் காட்ட மாட்டோம்.
இல்லையா? ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பஞ்சர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப வண்டி எடுக்கிறதுன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் ஓனர் ஆஃப் த பைக் இல்லையா? இதே நாம ஒரு பஸ்ல போறோம்னா அந்த பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்த பஸ் ஏறி போய் அந்த பஸ் வந்து தப்பிச்சுக்க தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓனர்ஷிப் பிளாக் ஆகி ஒரு டெலிவரபிள் டிலே ஆகுது அப்படிங்கிறத கிளைண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு டெவலப்மெண்ட் ஃபாஸ்டா நடக்கிறதுக்கும் ஒரு டெலிவரி ஃபாஸ்டா நடக்கிறதுக்கும் அந்த ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கறத கொண்டு வர்றதுதான் உங்களோட டெவாப்ஸ். அப்ப டெவாப்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்டா நடக்கும். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூசிங் த டைம். ரெண்டாவது ரெடியூஸ் த எஃபோர்ட். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ரெடியூஸ் த எஃபோர்ட், டைம், காஸ்ட். ஸோ அப்போ ரெடியூஸ் த டைம் அப்படிங்கிறது 1 hour நடக்கிற வேலையை 3/4 மணி நேரத்திலயோ, காலவர்லயோ, அறவர்லயோ முடிச்சு கொடுத்தா அங்க டெவாப்ஸ் இருக்கு. 5 பேர் செஞ்சு செய்யற வேலையை 2 பேர் மட்டும் செஞ்சாங்கன்னா அங்க டெவாப்ஸ் இருக்கு. அப்ப 5 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 2 பேர் மட்டும் செஞ்சா 2 பேருக்கு மட்டும் சம்பளம் தர்றதுனால 3 பேருக்கு தர்றது மிச்சமாகுதுன்றதுனால அங்க காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால அங்கேயும் டெவாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெவாப்ஸ் இஸ் ஆல் அபவுட் காஸ்ட் ரிடக்ஷன், எஃபோர்ட் ரிடக்ஷன் அண்ட் தென் உங்களோட டைம் ரிடக்ஷன். நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டெவாப்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னாலஜியே கிடையாது. நிறைய பேர் டெவாப்ஸ்ன்றது ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி படிக்கணும்னா எனக்கு கோடிங் தெரியணும், அந்த டெக்னாலஜில எனக்கு கோடிங், அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெவாப்ஸ் அப்படிங்கிறதே வந்து டெக்னாலஜி கிடையாது, இட்ஸ் அ மெத்தடாலஜி. மெத்தடாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ரெலவெண்ட். அதாவது ஒரு வண்டியை ஓட்டுறோம் இல்லையா, அது மெத்தடு, வண்டிங்கிறது டெக்னாலஜி. ஸோ இங்க டெக்னாலஜியை நாம எப்படி டிரைவ் பண்ண போறோம்ன்ற அந்த மெத்தடாலஜி தான் சார்ந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு இன்வால்வ் எனிவேர் ரெலவெண்ட் வித் த பேக்போன் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதாவது கோடுல கை வைக்கவே நம்ம போறது கிடையாது. பட் டெவலப்பர் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய கோடோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு போய் எண்ட் யூசருக்கு ரீச் பண்றதுக்கு அந்த அப்ளிகேஷன் கோடை மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது, டிப்ளாய் பண்றது, அதை கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல மட்டும் தான் நம்ம இன்வால்வ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றோம். So altogether, we are going to completely involve ourselves technically into infra end, but DevOps relevant வரைக்கும் பாத்தீங்கன்னா we are not going to involve anywhere technically, we are going to involve process orientedly. அதனாலதான் இது டெக்னாலஜி கிடையாது, மெத்தடாலஜின்னு சொன்னேன். சரி, என்னென்ன விதமான ப்ராசஸஸ்லாம் நீங்க இன்வால்வ் ஆவீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில். நாம டெலிவரி அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸோட ஃபேஸை நமக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெலிவரி அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸோட ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பசிச்சிச்சுன்னா நமக்கு வீட்டுக்கு வந்து எவனோ ஒருத்தன் சாப்பாடு கொடுத்துட்டு போவான் அப்படின்னு நம்ம நினைச்சே இருந்திருக்க மாட்டோம். நிஜமா நினைச்சே இருந்திருக்க மாட்டோம். நமக்கு பசிச்சிச்சுன்னா நம்ம வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஹோட்டல்ல இருந்தோ எவனோ ஒருத்தன் போய் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து வீடு தட்டி எடுத்துட்டு வந்து அழகா கையில கொடுத்துட்டு போவான் அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். பட் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இப்ப இயல்பா நமக்கு 2-3 வருஷமா நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த இயல்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே ஃபாஸ்டர் த திங்கை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாம் சீக்கிரமா நடக்கும், சீக்கிரமா எனக்கு வேணும். அப்ப ஃபாஸ்டர்ன்ற விஷயம் எல்லாரோட அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வந்து ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத், இதுதான் அத்தியாவசியமான விஷயம்னு வச்சுக்கோங்கள. அது கூட இன்னொன்னு சேர்த்துக்கணும்னா அது எது நடந்தாலும் ஃபாஸ்டா நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப ஃபாஸ்டா நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது கிளைண்டோட தாட்டாவும் இருக்கு. ஒரு கிளைண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க அல்டிமேட் எய்மா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிளைண்டோட டெலிவரபிளை ஃபாஸ்டர் பண்றதுதான். அப்ப டெலிவரி பண்ணக்கூடாது, ஃபாஸ்டர் டெலிவரி பண்ணணும். இதான் என்னோட முதல் நீடு. அப்ப ஃபாஸ்டர் டெலிவரி நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப டெலிவரி பண்றதுல என்னென்ன ஃபேஸஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு தெரியும். இந்த ஃபேஸ் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னென்னலாம் ஃபேஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆக மொத்தம் இந்த டெலிவரி ஃபேஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட்டோட முடிகிற இடம் தான் டெலிவரியோட ஸ்டார்டிங் ஃபேஸ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஹோட்டல்ல ஒருத்தன் சமைக்கிறான்ல, அவன் சமையல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் பேக் பண்ணி வச்சதுமே அதை கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கறான் இல்லையா, அந்த ஜொமேட்டோ பாயோ இல்ல ஸ்விக்கி பாயோ, அவனோட வேலை தான் நம்ம பண்ண போறோம். அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்றோமோ நமக்கு 5 ரூபா 10 ரூபா டிப்ஸ் கிடைக்கும். அது ஒரு வேலை லேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு கஸ்டமரை லூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவேன், இனிமே ஸ்விக்கியை விட்டுட்டு ஜொமேட்டோக்கு மூவ் ஆயிடுவான், ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், ஜொமேட்டோ விட்டுட்டு ஸ்விக்கி மூவ் ஆயிடுவான். அப்போ ஒரு கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்கு மொதல் விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும். சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறதோட மொதல் ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்டர் டெலிவரி.
அப்ப ஃபாஸ்டா டெலிவர் பண்ணி தான் ஆகணும்ன்ற நிர்பந்தனைக்கு இப்ப நீங்க தள்ளப்படுறீங்க. அப்ப எப்படி அதை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது கற்பனை சார்ந்த ஒரு விஷயம். கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இமேஜினேஷன். இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒரு கவிதை எழுதுறது ஒரு இமேஜினேஷன். நீங்க டக்குன்னு ஒரு பேப்பர் என்கிட்ட கொடுத்து ஒரு கவிதை எழுதி தவணை தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா அது டக்குன்னு பண்ற வேலை எல்லாம் இல்லப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா இமேஜினேஷன் சார்ந்து பண்ணக்கூடிய வேலை நமக்கு சீக்கிரமெல்லாம் நடக்காது இல்லையா? அதனால டெவலப்மெண்ட்ல டிலே இருக்கதான் செய்யும். அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு டெலிவரின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப நான் கவிதை எழுதி கொடுத்துட்டேன். இப்ப அந்த கவிதையை 100 காப்பியா போட்டு அந்த 100 பேருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அந்த காப்பி போடுறதுக்கு நீங்க உட்காந்து அந்த கவிதையை 100 பேப்பர்ல உட்காந்து எழுதுறதுன்றது முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல போட்டு 100 காப்பி எடுத்து 100 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா டைம் ரிடக்ஷன் அங்க ஆகுதா? அதுதாங்க ஆட்டோமேஷன். அப்ப டெவ்ஆப்ஸ்ன்றது ஆட்டோமேஷனான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லலாம். அதை நீ ஆட்டோமேஷனே சொல்லிருக்கலாமே, ஏன் டெவ்ஆப்ஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் எண்ட்லயும் நடக்கலாம், டெலிவரி எண்ட்லயும் நடக்கலாம். டெலிவரி எண்ட்ல மட்டும் நடக்கக்கூடியதை தான் நம்ம டெவ்ஆப்ஸ் சொல்றோம். சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அப்ப டெலிவரி எண்ட்ல நடக்கக்கூடியதை நம்ம டெவ்ஆப்ஸ் சொல்றோம். டெவலப்மெண்ட் ஒருத்தன் முடிச்சிட்டான். டெவலப்மெண்ட் முடிச்சதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோடு நமக்கு ஒரு காம்போனண்டா கிடைச்சிடும். இந்த கோடு நான் மேல சொன்ன டெக்னாலஜில PHP, C, Perl, Python எதுல வேணா இருக்கும். இப்படி இந்த கோடை நான் கஸ்டமர் கைக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் டெலிவரி உள்ள வரும். அப்ப டெலிவரியோட ஃபேஸஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொதல் ஃபேஸ் டெலிவரியில உங்க கைக்கு வந்தக்கூடிய கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடை முதல்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஏன் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டெவலப்பர் பாட்டி ஸ்கிரிபிள் பண்ணி கோடை கையில கொடுத்துருவான். அந்த காப்பியை மெயின்டைன் பண்றதுதான் ஒரு டெவலப் இன்ஜினியரோட முதல் வேலை. என்ன ரீசனுக்காகனா, நம்ம அந்த டெவலப்பர் கிட்ட இருந்து கோடை வாங்கி ஒரு இடத்துல பத்திரமா வைக்காம போனா அந்த டெவலப்பர் கம்பெனி விட்டு போறப்ப அந்த கோடு நம்ம கையோட போயிடும். இப்படி போயிடக்கூடாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கோடை வாங்கி ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். கோடு ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம், சோர்ஸ் கோடு மேனேஜ்மெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம், வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு கோடை ஸ்டோர் பண்ற ரெபாசிட்டரி தேவைப்படுது. ரெண்டாவது, ஒரு டெவலப்பர் ஒரு கோடை கிரியேட் பண்றான்னு வச்சுப்போம். ஒரு ஆர்கனைசேஷன்ல 10 டெவலப்பர் இருக்கிறான்னா அவன் 10 ஃபங்க்ஷனாலிட்டிக்கு 10 கோடை டெவலப் பண்ணுவான். அப்ப 10 கோடையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த ஆக்டிவிட்டி பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஒருங்கிணைக்கிறது. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் கோடு ஆர் இன்டகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆஃப் கோடு கிடைக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்ப அதை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அது இன்டகிரேட் ஆகி கோடு ஒரு ஃபார்ம் ஆஃப் கோடா கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா அந்த கோடை கொண்டு போய் டிப்ளாய் பண்றது. அப்ப நீங்க காலத்துக்கும் கோடோட தான் டிராவல் பண்றீங்க, ஆனா கோடிங்க நீங்க பண்றது இல்லை. இதைதான் நான் முன்னாடியே சொன்னேன், DevOps is not development. கோடு கையில இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க கோடர் கிடையாது. நீங்க கோடர் கிடையாதுங்கிறதுனால DevOps கஷ்டமானது கிடையாது. DevOps is all about administration. ஸோ அப்போ கோடை எடுத்து ஸ்டோர் பண்றது, கோடை எடுத்து இன்டகிரேட் பண்றது, கோடை எடுத்து டிப்ளாய் பண்றது, அந்த கோடு டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்றது. மானிட்டர் பண்ண கோடை நாம சில ஆர்டிஃபேக்ட்ஸா ஸ்டோர் பண்றது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெவாப் இன்ஜினியரோட வேலையா இருக்கும். இந்த ஃபேஸஸ்ல நம்ம சில டூல்ஸை யூஸ் பண்ணி பண்றப்ப அந்த ஃபேஸோட ஃபாஸ்டர் டெலிவரினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அப்போ அதிகமா அது டெலிவரி ஆகிற ஸ்பீடு ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு டைம் ரிடக்ஷன், காஸ்ட் ரிடக்ஷன், எஃபோர்ட் ரிடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டைம் ரிடக்ஷன், காஸ்ட் ரிடக்ஷன், எஃபோர்ட் ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா அப்போ அதை தாங்க நீங்க டெவாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ DevOps is all about a methodology which will do time reduction, cost reduction, effort reduction with your application code, with the support of your developer, without involving into any coding style or coding stuff. Okay, but a minimal language of code alteration may be done. ஒரு சின்ன கோடுல ஒரு லைனை மட்டும் போய் எடிட் பண்றதெல்லாம் இருக்கலாம். ரா கோடிங் எல்லாம் எதுவும் நம்ம பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ ஆல் டுகெதர் இதுதான் நான் DevOps சொல்றேன். இந்த DevOpsக்கு நான் ஒரு சிலபஸ் வச்சிருக்கேன், which integrates or which contains tools like Git, Jenkins, Ansible, Docker, SaltStack, Terraform, AppDynamics, Splunk, Python அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்கேன்.
பைத்தான் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து டெவாப்ஸ்குள்ள வரப்போறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது டெவாப் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பட் பைத்தான் எதுக்கு நான் இன்டிகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெவாப் இன்ஜினியருக்கு எல்லா டூல்ஸ் லெவல்ல தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இண்டஸ்ட்ரியலோட எக்ஸ்பெக்டேஷன். நாம என்ன மாதிரியான ஆளா இருக்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அது நம்ம கிட்ட இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அவனுக்கு என்ன வருமோ அது இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படணும் அப்படின்னு நினைப்பான். அது ரொம்ப தவறு. எதிர் வீட்டு ஆண்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிஏ படிச்சு வச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு. அப்ப வேலை கிடைக்கல அப்படிங்கிறது, வேலை எல்லாம் இருக்கு, அது உனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது எதனாலன்னா, வேலை எதுக்காண்டி இருக்கோ அதுக்காண்டி நீ இல்லை. ஸோ அப்ப நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆளா நம்மளை டெவலப் பண்ணிட்டு அப்படி பில்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு போறது மட்டும்தான் நம்மளை ப்ராப்பரா நம்மள சேல் பண்ண வைக்கும். இல்லாத பட்சத்தில் நாம எதையோ ஒண்ண நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்கு முடிச்சு வச்சிருக்கோமே தவிர, அதனால நம்ம முடிக்க நினைச்ச விஷயம் எதுவுமே முடிஞ்சு போயிருக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன். உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்குலாம் இண்டஸ்ட்ரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரெகுலரா உட்காந்துக்கிட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதை? மார்க்கெட்டை மானிட்டர் பண்றேன். நான் எங்க மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் எங்கெங்க எந்தெந்த ஓப்பனிங் போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்பதான் எதெல்லாம் ஓப்பனிங்ல கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரியான வேலையை, அதுக்கேற்ற மாதிரியான சிலபஸை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தர முடியும். ஸோ அந்த மாதிரி இப்ப என்னோட ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் யூ இஸ் கரண்ட்லி சீக்கிங் எ ஜாப், அவனோட இமெயில் ஐடியை வாங்கி வச்சுக்கோ. திஸ் கை ஆல்ரெடி காட் அ ஜாப், இவருக்கு வேலை கிடைச்சிச்சு. ஹி காட் ஜாப் எஸ்டர்டே ஒன்லி, நேத்தோ முந்தானேத்தோ தான் கிடைச்சிச்சு அவருக்கு. ஸோ ஹி காட் ஜாப் இன் ஒன் கம்பெனி அண்ட் தட் நேம் இஸ் ஏதோ ஒரு பேர், I forgot the name. One second, I will collect. He will be in my status. இந்த கம்பெனில கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து யூஆர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎக்சி டெக்னாலஜிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சப்போர்ட் ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கிட்ட AWS அண்ட் DevOps படிச்சு முடிச்சுட்டு and he got into UR technologies சொல்லக்கூடியதுல டெவாப் ரோலுக்கு கிளவுட் வித் டெவாப்ஸ்ல சாஃப்ட்வேர் அசோசியேட் லெவல் 2க்கு போயிருக்காரு. சேம் லைக் பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் ஆஷா. ஓகே, என்கிட்ட வந்து கிளவுட் வித் டெவாப்ஸ் படிச்சாங்க. அஸ்பயர் அப்படிங்கிற டெக்னாலஜில ஷி ஹவ் ஸ்டார்டட். இவங்கலாம் நேத்து ஜாப் வாங்கினாங்க. Okay, so to inspire the people who are learning under me, I will be keeping this as a status, whatever they have chatted with me or whatever the offer they have. ஏன்னா வேலை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது இல்லையா? இப்ப உங்களுக்கு எல்லாம் கொரோனாலாம் வராது, ஆனா கொரோனா வரா மாதிரி ஒரு ஃபீல்லையே உங்களை யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மீடியா தான் வச்சிருக்கு. நியூஸ் திறந்து நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு கொரோனாவே வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, அவன் எப்படி உங்களெல்லாம் நெகட்டிவா வச்சிருக்கானோ, நான் அந்த மாதிரி என்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் பாசிட்டிவா வச்சிருக்கேன். ஏன்னா படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் படிச்சவங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஆஷா அப்படிங்கிற ஒரு பர்சன் வேலை வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பையன் பாண்டியராஜன் வேலை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையன் ராஜேஷ் அப்படிங்கிறவரு வேலை வாங்கியிருக்காரு அண்டர் LTI. அவரோட பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா நியர்லி 9 lakhs. இவர் ஒரு BPO கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவர், BPO வந்து ஸ்கிப் ஆகி வந்திருக்காரு. அதுக்கடுத்து இந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஜாப்ல 12 lakhs பேக்கேஜ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. இந்த சாட்ல மேல இருக்கிற போர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்ப வந்து எக்ஸாவேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ண போறச்சு, இன்னும் கூடுதலா என்ன கேட்கலாம்னு கேட்டாரு. நான் சும்மா 12 லட்சம் ஆல்ரெடி வாங்கி வச்சுல, சும்மா 14 அடிச்சு விடு அப்படின்னு. பாத்தீங்க அப்படின்னா அவன் 14 தந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கலன்னா 13 நெகோசியேட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அவன் 14 தந்துட்டான். ஓகே, இட்ஸ் பிக் மிராக்கிள் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல 4 லட்சம் பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வேலை கிடைக்குதா அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு வேலை எல்லாம் தாராளமா கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்க நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டான அந்த காம்பினேஷனுக்கு ரெடி ஆகணும். அந்த காம்பினேஷன் என்னன்னு தெரியாம எவனோ ஒருத்தன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா அப்படின்லாம் சொல்லி பண்றதை விட அதுல இருக்கிறவங்க சொன்னதை பண்றது நல்லது. ஓகேவா? அதுல இருக்கிறவன் சொல்றான், அது கரெக்டா இருக்கும் மோரால செய்யனா, அவன் தான் அதுல ரொம்ப நாளா நமக்கு முன்னாடி இருந்தே இருக்கான் இல்லையா? சோ அவனை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாவும் அவன் ஒரு பிசினஸ் மேனாலும் பார்க்காம உங்களோட நீடும் தேவையும் என்னவா இருக்குமோ அதை அவனாலதான் பூர்த்தி பண்ண முடியும்ன்றதை நம்பி நீங்க பண்ற பட்சத்துல எஸ் யூ ஆல்சோ கேன் ஏபிள் டு ஷைன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் வெரி ஷார்ட்டர் டியூரேஷன்ல இந்த பீப்புள்லாம் வேலை வாங்கியிருக்காங்க 2 மாசம் 3 மாசத்துலாம். ஓகே, ஸோ ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸ் எஃபோர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. சும்மா கோர்ஸ் எடுத்து ஒரு ஃபீஸை கட்டிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் நான் இப்பவே சொல்லிடுறேன், கண்டிப்பா எல்லாம் கிடைக்காது.
எஃபர்ட் இருக்கணும். ஏன்னா நீங்க சூஸ் பண்ண ப்ரோக்ராம் கண்டிலாம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படி பார்த்தா எல்லாரும் ஒரு 20-25,000 ஃபீஸை கட்டிட்டு அவன் பாட்டிக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப கரெக்டான காம்பினேஷன்ல கரெக்டான டெக்னாலஜிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓகே, ஸோ அதை ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ்ல கூட செலக்ட் ஆயிருக்காரு. ஹி ஹவ் ஸ்டார்ட் ஆல் தோஸ் திங்ஸ். செக் அவுட் ஹியர். எம்பசிஸ்ல செலக்ட் ஆயிட்டாரு. இப்போதைக்கு அவருக்கு ஆஃபர் ஒன்றும் ரிலீஸ் ஆகல. இப்போதைக்கு அந்த சின்ன ஆஃபர் வந்திருக்கு. சும்மா அந்த மாதிரி சின்ன கம்பெனியில் ஒரு ஆஃபர் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம பெரிய கம்பெனியை டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் வித் டிஎக்சி டெக்னாலஜிஸ். அங்கிருந்து இந்த யூஆர் ஹெல்த்ன்ற மாதிரியான சின்ன கம்பெனிக்கு போறதை விட அதை ஒரு ஆஃபரை கேதர் பண்ணி இப்போ 12 லட்சம் வாங்கிட்டாரா. இப்போ எம்பசிஸ் ஆஃபர் ரிலீஸ் பண்ணல, கிளியர் தான் இருக்குன்னு சொல்றோம். ஹெச்ஆர் நெகோசியேஷன் வரும்போது எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்கு, அங்கிருந்து இன்னும் எனக்கு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கேட்டு கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன ரீசனுக்காகனா டிமாண்ட் ஃபார் த டெக்னாலஜி ஹெவியா இருக்கு. இந்த டெக்னாலஜிக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியா நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். பட் ஃபார் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் சப்மிஷன் முடிஞ்சிச்சு. எம்பசிஸ் ஆன்போர்டிங்கே ஒரு முடியுது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஆஃபருக்கு மட்டும் தான் ரிலீஸ். ஓகேவா? ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் இவங்கெல்லாம் மார்க்கெட்ல இன்னைக்கு கரெக்டா இருக்காங்கன்றதுனால இந்த மாதிரியான பியானியர் சீனியர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டை ஒரு தடவை வேலை தேடி பார்த்துட்டு இருப்போம். அப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சிச்சுன்ற மாதிரியா பேசுறதுக்கு நமக்கு தெரியும். நமக்கு பெருசா டெக்னாலஜி எல்லாம் தெரிய தேவையில்லை. இப்ப நமக்கு தெரியாதுல்ல டெவாப்ஸும் கிளவுடும். இப்ப நம்ம அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்ச மாதிரி பேசுறதுக்கு இப்ப நமக்கு தெரியும். ஏன்னா இன்டர்வியூன்ற ப்ராசஸ்ல யாரும் உங்களை வேலை பண்ணி காட்டுன்னு சொல்ல போறது இல்லை, பேசி காட்டுன்னு தான் சொல்ல போறோம். அங்க நம்ம பேசி காமிச்சிடணும்ன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா you'll be getting a job. Got it? ஸோ அப்ப டெவாப்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 9 டூல் நான் சொல்லி தர போறேன், இன்க்ளூடிங் ஸ்கிரிப்டிங். என்னென்ன டூல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிலபஸ் ஷேர் பண்றேன். ஒன்ஸ் யூ பிங் மீ இன் வாட்ஸ்அப். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த 9 டூல்ஸ்ல வந்து என்னென்னலாம் நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன்னா, நான் சும்மா வர்பலா இப்ப சொல்றேன். கிட் இஸ் ஃபார் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், Jenkins is for integrational tool, and Ansible SaltStack for deployment. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புஷ் லெவல் டிப்ளாய்மெண்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புல் லெவல் டிப்ளாய்மெண்ட். அதனால 2 டிப்ளாய்மெண்ட் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we have monitoring tool like AppDynamics which is for application monitoring. Splunk is for log monitoring. 2 விதமான மானிட்டரிங் முக்கியம். ஏன்னா அப்ளிகேஷன் எண்ட்லயும் நம்ம ப்ராப்பரா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணணுன்றதுனால. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் டூல்ல பைத்தானும், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ற டூல்ல வந்து டெராஃபார்மும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கண்டெய்னரைசேஷன்ல ஹேவ் இன்க்ளூடட் டாக்கர்ஸ். ஏன்னா டாக்கர் தான் பேசிக்ஸ் ஆஃப் கண்டெய்னரைசேஷன். கண்டிப்பா அது நல்லா டீப்பா தெரியும். இந்த 9 டூலும் என்னோட டெவாப்ஸ் சிலபஸ்ல இருக்கு. குபர்னெட்டிஸ் அப்படிங்கிறது என்னோட சிலபஸ்ல வைக்கல, பட் நான் குபர்னெட்டிஸ் சொல்லி கொடுக்குறேன். அது தனியா படிங்க, அது ஒரு ஆட் ஆன் கோர்ஸா வச்சிருக்கேன். ஏன்னா செப்பரேட்டாவே இந்த 9 டூல்ஸ் நான் டீல் பண்றதுக்கு 50 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 15 ஹவர்ஸ் டெடிகேட்டடா நான் குபர்னெட்டிஸை மட்டும் சொல்றேன். குபர்னெட்டிஸ் ஷார்ட்டா K8ன்னு சொல்லுவாங்க. இந்த K8 மட்டும் 15 ஹவர்ஸ் நம்ம சொல்லி தர வேண்டியது இருக்கு. என்ன ரீசன்காகனா அதுல கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதை போய் மேம்புல்லா நம்ம மேய்ஞ்சிட்டு போனோம்னா இன்டர்வியூ த்ரூ பண்ண முடியாது. அதனால டெவாப்ஸ்ல பேசிக்கா டெவாப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியும் டெவாப்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸை லேர்ன் பண்ணிட்டு தென் ஆட் ஆனா குபர்னெட்டிஸ் அட்வான்ஸ் டெவாப்ஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் வில் புட் யூ இன்டு அ பெட்டர் ஜோன். ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வேலையை வந்து நான் ரொம்ப கிளீன் ஹேண்ட்ஸோட பண்றேன். ஓகே, ஐ கேன் மேக் யூ கைஸ் டு ஈஸிலி ஜம்ப் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர் ஆர்கனைசேஷன் ஆன் day 1 அண்டர் திஸ் ரெக்கார்டிங் itself. I will say that என்னால பண்ண முடியும். பட் ஆல் ஐ வில் எக்ஸ்பெக்ட் இஸ் ஐ நீட் சம் கோஆபரேஷன் ஃப்ரம் யூ. என்னை பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றது எதுவுமே தப்பாலாம் இருக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணமோ இல்லை அப்படியே ஒரு முறையுமே எனக்கு தேவையே இல்லை இல்லையா? ஸோ அப்ப நீங்க ஒரு மென்டாரை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மென்டார் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும், அது வேலையா முடிகிற வரைக்கும் அப்படின்றத நினைக்கணும். நிறைய வேலை இல்லாத பசங்களாம் அதை கேட்பாங்க. ஆனா வேலையில ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து 0ல ஒண்ணும் இல்லை. அதனால அவனே ஒரு நம்பர்ல இருக்கிறதுனால சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடுவான். என்ன கிவ் அப் பண்ணிடுவானா, படிச்சுட்டே இருக்க சொல்ல 2 நாள் செஷன் அவன் லீவ் போட்டுருந்தான் வச்சுக்கோங்க, படிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏதோ ஒரே ஒரு செஷன் டஃபா இருந்திருக்குமே, ஆனால் உடனே நமக்கு இது அப்படிதான் போல இருக்கு, அதெல்லாம் வராது போல இருக்கு, டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவான். ஆனா வேலையே இல்லாதவன் தான் இங்க நிறைய பேர் ஷைன் ஆகுறான். என்ன ரீசனுக்காகனா அவனுக்கு வேலை வாங்க வந்ததுதான் வேலையே இல்லையா? ஆனா அது முடிகிற வரைக்கும் அவன் அந்த வேலையை முடிக்கவே போறது இல்லை. அதனால வேலையில ஆல்ரெடி இருந்துகிட்டு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது, மேக்ஸிமம் ட்ரை டு ஃபோக்கஸ் ஃபார் வாட் எவர் த திங் யூ ஹவ் டெடிகேட்டட்லி ஆடட் ஆன் ஹியர். உங்களுக்கு ஜாப் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், பட் ஃபோக்கஸ் மோர். ஸோ என்டையர் கோர்ஸ் டூரேஷன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஹவர்ஸ் டூரேஷன் இருக்கும். டெவாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஹவர்ஸ் டூரேஷன் இருக்கும். நம்ம AWSல ஒரு
20-30% பார்த்ததுக்கு அப்புறமேட்டு AWS DevOps சொல்லி ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்தா போல அப்படியே மூவ் ஆயிட்டு போவோம். முதல்ல நம்ம AWS தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் DevOps குள்ள வருவோம். ஏன்னா DevOps தொடறதுக்கு கிளவுடோட பேசிக் நாலேஜ் முதல்ல இருக்கணும். ஸோ DevOps மட்டுமே நீங்க என்ரோல் பண்ண ஆளா இருந்தா கூட நான் கொஞ்சம் கிளவுட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு DevOpsக்கு தேவையான கிளவுட சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு DevOps டூல்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்புவோம். எதுவுமே கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கஷ்டம் சொல்லி மூட்டை கட்டி மூடி வச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோம், அது எவனோ ஒருத்தன் திறந்து எடுத்து முடிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான் இல்லையா. நாம தான் அந்த கஷ்டம் சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ் இன் whenever you are approaching things, but definitely you can able to set up a goal and you can win. மேக்ஸிமம் இந்த டியூரேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா வீக் டேஸ்ல வரவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் we will be conducting sessions. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்குன்னா என்கிட்ட அதிகமான பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க தான் இருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க வந்து தினம் 5 நாள் நான் கிளாஸ் வச்சேன் அப்படின்னா என் சிலபஸ் எனக்கு 1.5 மாசத்துல முடிச்சிடும். நான் வந்து நீங்க கொடுத்த காசுல நான் கம்ஃபர்டபுள் ஆயிடுவேன். பட் உங்களுக்கு அதனால எந்த ஒரு பலனுமே இருக்காது. ஏன்னா புது சப்ஜெக்டா நம்ம பாக்குறப்ப தாட் ப்ராசஸிங் ஒரு டைம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பழகிறதுக்கே ஒரு 45 நாள் ஆகும். அதனாலதான் சில பேர் விரதம் இருக்காங்கன்னா 48 நாள் விரதம் இருப்பாங்க ஒரு மண்டலம் மட்டும். அப்போ ஒரு விஷயம் பழகிறதுக்கே 45 நாள் ஆகுன்றப்ப அதை நீ ஃபாஸ்ட் ட்ராக்கு அதுக்கப்புறமே நான் சீக்கிரமா சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி ஒரு 15 நாள்ல 20 நாள்ல படிக்கிறதுலாம் முட்டாள்தான். ஓகே, ஸோ அதனால அதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நாள் நான் சொல்லி தரப்போறேன், இன்னொரு நாள் சொல்லி கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, இன்பிட்வீல் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இருப்பீங்க இல்லையா. இல்ல நான் சனி ஞாயிறுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 நாள் செஷன் முடிச்சு சனிக்கிழமைக்கு ஓப்பன் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை என்ன நடத்தமோ அது மட்டும் தான் மண்டையில இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன்லாம் மறந்து போயிடும். இதெல்லாம் நிறைய பசங்கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணுன்ற மெத்தடாலஜி வச்சிருக்கேன். ஏன் நான் இவ்வளவு கேர் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதான பிசினஸ் இல்லையா. நான் அதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன் ஒரு வேலை அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரன்ஸ் வர்றது குறைஞ்சு போயிடும். எனக்கு புதுசா என்னை தேடி வந்து படிக்கிற ஆளுங்கலாம் ரொம்பவே கம்மி. ஒரு 100 பேர் இருப்பான் மாசத்துக்கு, அவ்வளவுதான். மிச்சம் ஒரு 200-300 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த 100 பேர் படிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே அவன் போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படா கிடைச்சிச்சு வேலைன்னப்ப இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவான்ல. அந்த ரெஃபரன்ஸ் கூட்டம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நான் உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் ஏர்ன் பண்ணவும் பாக்குறேன். அதனால நான் உங்களை ஒரு பிசினஸா பார்க்கவே இல்லை. அப்ப அதனாலதான் நான் உங்க மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறேன். மூஞ்சி கூட தெரியாத உங்க மேல எனக்கு இவ்வளவு விருப்பம்லாம் தேவையில்லை. கரெக்டா. ஸோ நியாயமாவே பேசணும்னா எனக்கு உங்க மூலமா 2 ரெஃபரன்ஸ் வேணும். அதுக்கு நீங்க பிளேஸ் ஆகணும். அதுக்கு நான் உங்களுக்கு வேலை வாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை நான் பண்ணுவேன். ஓகேவா. நீங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன ரீசன்னா நீங்களும் படிச்சாதான் அந்த அச்சீவ்மெண்ட் போய் அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தர் 4 லட்சத்துல இருந்து 14 லட்சத்துக்கு போயிருக்கான், இன்னொருத்தர் 8 லட்சத்துல இருந்து 16 லட்சத்துக்கு போயிருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதெல்லாம் கிடையாது இல்லையா. என் கூட வந்து நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை பழகவே ஆரம்பிப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் ஆகுறது எப்படின்னா டெஃபினெட்லி அந்த கேண்டிடேட் தான். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். 100 பேருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா 50 பேர் வேலை வாங்குறான், 50 பேர் வேலை வாங்கல அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நான் பொறுப்பே கிடையாது. நான் என் வேலை என்ன சொல்லி கொடுக்குறது அதை கரெக்டா பண்ணியிருப்பேன். எந்த 50 பேர் அவன் சைட்ல இருந்து அந்த எஃபர்ட்டை போட்டானோ அவன் மட்டும் தான் ஜெயிச்சான். நான் 50 பேர் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சான் பாத்தீங்களா, அதை திருட நான் விரும்பவே இல்லை. அதனால அதையே அவங்ககிட்டயே கொடுத்துடுறேன். 50 பேர் எஃபர்ட் போடாம தோத்தான் பாத்தீங்களா, அதையும் நான் எடுத்துக்க விரும்பல. பிகாஸ் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிவன் சக்சஸ் ஆர் எனிவன்ஸ் ஃபெயிலியர். நான் இங்க எனக்குன்னு இடப்பட்ட வேலையை கரெக்டா செய்யறேன். நீங்களும் செய்யற பட்சத்தில் இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் போத் தி பீப்புள். நீங்களும் பெனிஃபிஷியரா இருப்பீங்க, நானும் பெனிஃபிஷியரா இருப்பேன். இட்ஸ் ஆல் கோயிங் டு பி வின் வின். நானும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். இது நிறைய இடங்கள்ல நடக்கவே நடக்காது. 2 பேர் இணைஞ்சாங்கன்னா ஒருத்தவங்க தோக்கடிக்க தான் பார்ப்போம். இங்க மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஜெயிக்க போறோம். கூடிய விரைவில் இது நடக்கும். Okay, so this day 1 will be a proper initiation now. Yes, that will be with. Okay, I have already shared my number with you in the chat box, I hope. Okay, anybody doesn't have still my number now, yes, you can ask with me. And this session I'm going to stop here. Okay, for a quick introduction I'm going to now open a questionnaire session and I'm going to stop this recording. Anyone have any questions to check with me now? Yes, you can ask. So guys, we can see the next part in upcoming days. Thank you.